ரைட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு. ஓ அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று நாங்கள் பொதுவாக உள்ள ஒரு ப்ராப்ளம் மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கலை பற்றி இன்றைய நாள் நாங்கள் கொஞ்சம் முக்கியமான சுகாதார பிரச்சனைகளை நாங்கள் பார்ப்போம். கடந்த வாரம் நாங்கள் அந்த சிறுநீரக கற்களை பற்றி பார்த்தோம். ஏன்னா அந்த ஹாட் கிளைமேட்டில் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையும் காமனாக வருது. அதில் இந்த மலச்சிக்கல் வந்து நாங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மலம் உரிய இலகுவாக வெளியேற்றப்படாட்டி எங்களோட அந்த நேர்குடல் மலை குழாயில் அடியில் உள்ள நேர்குடலில் வந்து மலம் வந்து செறிவாகி நீர் உறிஞ்சப்பட்டு கனமாகும். அந்த டைமில் வந்து தினமும் வந்து மலம் வெளியேற்றப்பட பெரிய கோலமாக மாறினோம்னா அது வந்து மலை வாயால் வார்றது கடினமாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூட நேரம் வாஷ்ரூமில் வந்து கூட நேரம் நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணோம் முக்கணும். அப்போ அந்த டைமில் வந்து மலை வாய் ஓரங்களில் வெடிப்புகளை பெற வாய்ப்பு கூட. அதான் சொல்லுவாங்க டாய்லெட் போனதுக்கு பிறகு பத்துது எரியுதும்பாங்க, அல்லது கொஞ்சம் ரத்தம் துளியாக கசியுதும்பாங்க. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மலச்சிக்கலால் மலை வாய் ஓர வெடிப்பு ஏனல் ஃபிஷர்னு சொல்கிறேன், பெரிய ஏனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணி மலை வாய் ஓரத்தை அதில் உள்ள அந்த குடல் வாய் இறுக்கியை வந்து லூஸ் ஆகுது. 2-3 லேயராக கட் பண்ணி அந்த வாயை பெருசாக்கி விடுறது ஆப்ரேஷன். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. செய்ததுக்கு பிறகும் அந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூளை வியாதிகள் வந்தால் பெரிய கஷ்டம், நோயாளிகள் அவதிப்படுறது அந்த கூட. ஆகவே இது ஒரு பிரச்சனை. மற்றது வந்து நாங்கள் அப்படி டெய்லி வந்து டாய்லெட் வந்து முக்கி அல்லது ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறதால அந்த மலைவாயிற ஓரத்தில் இருக்கிற இரத்த குழாய்கள் இழுபட்டு கீழே வந்து இரத்த குழாய்கள் தொங்குறது. அதான் நாங்கள் பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். மூளை அந்த 3 டிரெக்ஷனில் இருக்கிறோம். மணிக்கூட்டு எடுத்தோம்னா 3 மணி, 7 மணி, 11 மணி, இந்த 3 டிரெக்ஷன்லேயும் அந்த மலை வாயில் வந்து இரத்த குழாய்கள் வந்து இருக்குது. அந்த இரத்த குழாய்கள் இழுபட்டு கீழே இறங்குறது. சில டைம்களில் அந்த ஹார்டான ஸ்டூல் வந்து மலம் வந்து அப்படி வரக்குள்ள அந்த இரத்த குழாயை உடைச்சுட்டா ரத்தம் அடிக்கும். சில சொல்லுவாங்க டொய்லெட்டு போய் கொஞ்சம் தான் ரத்தம் ஊத்துறாப்புல சீறி அடிக்கும். சரி, பிறகு எலும்பின உடனே அது சுருங்கின உடனே இரத்த குழாய் அப்படியே ஒடுங்கிடும். அப்போ ரத்த ஓட்டம் தடைப்படும். அப்போ இது ஒரு ப்ராப்ளம். அது வந்து நாங்கள் அந்த ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த மலச்சிக்கலால் மாறுது. அப்போ லேசான வலி வந்து இதுக்கு சர்ஜரி செய்கிறங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளம். அது செய்கிறது லேசி, டாக்டர் செஞ்சிருவார். செய்கிறதுக்கு பிறகு 3 மாதம் 6 மாதத்துக்கு உப்பு தண்ணியில் உட்காருறது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகள், டாய்லெட் போனால் பத்துறது, அது பெரிய ஒரு வேதனை. அதை நாங்கள் அது அப்படி ஒரு நிலைக்கு போகாமல் தடுக்கிறோன்னா நாங்கள் மலச்சிக்கலை தடுக்கணும். அதாவது டெய்லி எங்களுக்கு மலம் லேசாக வெளியேற்றப்படும். பட் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. குடல் கேன்சர்கள் வாரத்திலேயும் அந்த குரோனிக் கன்ஸ்டிபேஷன் நீண்ட காலமான மலச்சிக்கல் 6 மாதத்துக்கு மேற்பட்ட மலச்சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாள்பட்ட மலம்ங்கிறது கழிவுங்கிறது எங்களோட குடல் அந்த உள்பக்க சுவர்களில் வந்து மாற்றங்களே இருக்காது. அது கேன்சருக்கு வழிவாகக்கூடிய சான்ஸும் இருக்குது. அது மிச்சம் நீண்ட காலமாக போகக்குள்ள அந்த கெமிக்கல்கள் அந்த இதுகள் வந்து அதில் இரிட்டேட் பண்ணி உரசி குடல் உட்சுவர்களில் காயங்கள் ஏற்படுற, அப்புறம் ஆறுற, காயம் பாடுற, ஒரே இடத்துல ஒரு காயம் அடிக்கடி வார டைமில் அது கேன்சராக மாறுறது சான்ஸ் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை. அதனால் நாங்கள் மலச்சிக்கலை தடுக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், எல்லோரும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான் நீர் அளவை கூட்டணும் உண்டு இல்லைன்னா. அதாவது அந்த பல்க் ஆக்கணும். நாங்கள் எங்களோட ஸ்டூல் மலம் வந்து நல்ல ஒரு பல்க் மாதிரி இருந்தால் லேசாக பாஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் ஒன்று நீர் அளவை கூட்டணும். நான் போன முறைன்னு சொன்னேன்னா உடல் நிறைய 30 பிரித்து நாங்கள் நீர் திரவியத்தை கூட்டணும். ஒரு ஆள் இப்போ 90 கிலோன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3 லிட்டர் குடிக்கணும் தண்ணி. 60 கிலோன்னா 2 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும் பெர் டே எடுக்கணும். அதோட நாங்கள் இப்போ ஹீட்டான இருந்தால் வெயிலுக்குள்ளே செறிஞ்சால் அது அளவை இன்னும் கூட்டணும். அப்போ ஒன்று நீர் அருந்துற அளவை கூட்டணும். மற்றது வந்து எங்களோட உணவில் வந்து ஃபைபர் கூட்டணும். நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்க்கணும். நாம் வந்து வளமையாக வந்து டிரெக்டாக நாம் ஒரு சாப்பிட உட்காந்தோம்னா ரைஸ் எடுத்தால் இல்லை மெயின் எண்ணெய் தடுப்போம், பெஸ்ட்டுக்கு எடுப்போம், மெயின் கறி தடுப்போம். ஒரு இறைச்சி மீன் இருந்தால் மீன் வந்து தடுக்குது. நாங்கள் அந்த இதெல்லாம் சாப்பிடக்குள்ள ஒரு சைடுக்கு ஒரு சின்ன அளவுக்கு தான் நாங்கள் மரக்கறி சாப்பிடுவோம். உண்மையாக மரக்கறி வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 400 கிராம், நான் ஒரு ராத்து 400 கிராம் ஃப்ரூட்ஸ் இல்லை இது எடுக்கணும். மரக்கறி வகையோடு சேர்ந்து
நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து 400 கிராம் இருக்கும். நம்ம அப்படி சாப்பிட்ற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு கோப்பை கறி சாப்பிடணும். இந்த வெண்டிக்காய் கறி ஆக்கினா ஒரு கோப்பை கறி நாம தனியே அந்த வெண்டிக்காய் கறி கோப்பையை போட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நினைச்சிட்டு வராது. நார் தும்புள்ள உணவு வரைக்கும் இப்போ நாம என்ன செய்யறோம்னா பயத்தங்காய் போஞ்சி எல்லாம் வந்து ஆகிற டைமில் அந்த நாரெல்லாம் உரிச்சு வீசுறோம். பெண்களில் மேலே அந்த சைடில் இருக்கிற நார் அவளையும் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவோம். அது இல்லை, அந்த நாரெல்லாம் பற்றி சாப்பிடுவோம். நம்ம அதை கழிவாக எடுக்கணும். அது வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அந்த நார்கள் வந்து நம்மளோட குடலுக்குள்ளே போனால் நம்மளோட ஸ்டூலை வந்து சாஃப்ட் ஆகும், மலத்தை சாஃப்ட் ஆகும், பல்க் ஆகும். அப்போ லேசாக பாஸ் ஆகிறதுக்கு லேசாக இருக்கும். அப்போ நாம் அதை சப்பி சாப்பிடணும். இப்போ வெண்டிக்காயெல்லாம் வெண்ணி செய்கிறோம், முத்தல் போட்டு வீசுகிறோம். அது தெரிஞ்சு பார்த்து நவிச்சு 1-2 வெண்டிக்காய் முத்தல் வந்தாலும் வீசுகிறோம். அதை வட்டி போட்டு சின்ன சின்ன வட்டி போட்டு அதை சப்பி சாப்பிடும். அதே மாதிரி அவரைக்காய் வாங்கி வந்தால் இதில் முத்தல் வீசுகிறோம். அந்த சைடை உரிச்சு எறிகிறது. இப்போ அதெல்லாம் உண்மையாக சின்ன சின்ன வட்டி சாப்பிடும். இப்போ நீங்கள் செங்கலாக்கல் சாப்பிட்றத பாருங்கள். நாம சொல்லுவோம் குப்பையை சாப்பிட்றோம். அந்த கங்குண்ட காம்பெல்லாம் கங்குன் சமைச்சிருப்பாங்க, அதில் காம்பெல்லாம் இருக்கும். அதை சப்பி விழுங்கணும். அது நாடு துப்புரம் இல்லை. அதே மாதிரி நாம என்ன ஒரேஞ்சு சாப்பிட தோழிக்கிறோம். ஒரேஞ்சு வைக்கிற அந்த வெள்ளை தோழி வெளித்தோழியை உரிச்சு அதுல வெள்ளையை உரிச்சு எல்லாத்தையும் அந்த தனியில் சாப்பிடணும். அப்போ அதெல்லாம் சாப்பிடணும். அந்த சக்கையெல்லாம் சாப்பிட்றோம். ஆகவே எப்படி நாங்கள் வந்து உணவு உண்போம். கடலையை சாப்பிட்றவங்க என்ன செய்கிறோம், கடலை தொலியை அதையும் கலட்டுறோம். அப்போ இந்த கடலை தொலி வந்து நாங்கள் சாப்பிடணும் கட்டாயம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபைபர் நார்ச்சத்து. அப்போ மலைச்சிக்கலை தடுக்கிற சாமான். இப்படி நாங்கள் இப்படியான அந்த நார் உள்ள உணவுகள் அதிகமாக உட்கொள்கிற டைமில் நம்மளோட ஸ்கூல் பாஸ் ஆகிறது சரி. இது 2 தான் முக்கியமான விட. அப்போ இதை நாங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணினோம்னா எங்களுக்கு இந்த மலைச்சிக்கல் வர்றது அதால் வர அவஸ்தை எல்லாமே எங்களுக்கு குறை. அவ்வளோ போகுது. அந்த நாளைக்கு